அந்த 10 பேஜ்களை வழங்குவது போன்று அந்த பகுதியில் பல ஏக்கர் கணக்கான நிலங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு என்ற காணி இல்லை. இது தொடர்பில் எவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்துள்ளீர்கள் என எனது இரண்டாவது கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். தோட்ட குடியிருப்புகளில் வசித்த மக்களே டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டனர். அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கு மேலதிகமாக 50 லட்சம் வழங்குவதற்கு முன்னர் தீர்மானித்தோம். அவர்களுக்கு காணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தோட்ட குடியிருப்புகளில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அது ஒரு விடயமாகும். இன்னொரு பக்கம் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து நன்றாக தெளிவுபடுத்தினார். இந்த நாட்டில் வெறுமையாக காணிகள் இருக்க முடியாது. அதனை நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அதற்கு பொருளாதார இயலுமை கிடைக்கும். அதனை நாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் என கூறினார். அதற்கு அமைய நாம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளோம். உங்களுக்கு சொந்தமாக வெறுமையாக உள்ள நிலங்களில் பயிரிடுங்கள். அவ்வாறு பயன்படுத்தப்படாத நிலங்கள் தொடர்பில் 4 மாதத்தை சுட்டிக்காட்டி பத்திரிகைகளில் அறிவித்துள்ளோம். நாம் 3000 ஏக்கர் காணியினை குத்தகைக்கும் வழங்கியுள்ளோம். அதற்கான காலப்பகுதி நிறைவடைய உள்ளது. இன்னும் 1.5 மாதத்தில் 5000 ஏக்கரை குத்தகைக்காக பத்திரிகைகளில் பிரசுரித்து வழங்கவுள்ளோம். அதனை மக்கள் முன்பாகவே செய்வோம். முன்னர் போன்று பின்கதவால் செய்ய மாட்டோம். தனியார் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தங்களுடைய காணியை அபிவிருத்தி செய்யாவிட்டால், இடை குத்தகைக்கு வழங்கியேனும் செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் அதற்கு எதிராக அரசாங்கமாக நடவடிக்கை எடுக்க நேரிடும். அரசாங்கமாக அதனை யோசிக்க வேண்டும் அல்லவா? ඉදිරියේදී රජය අපි තීන්දුවක් ගන්න වෙනවා. මොකද රටක් හැටියට අපිට කල්පනා කරන්න වෙනවනේ. අපි දකිනවා බොහෝ වෙලාවට நாம் காண்கிறோம், பெரும்பாலும் LRC காணிகள் வெறுமையாக காணப்படுகின்றது. அது தொடர்பிலான செயற்பாடுகள் தொடர்பில் உங்களிடம் கேள்வி எழுப்புகின்றேன். කියලා මම ඔබතුමාගෙන් රටපුරාම விவசாயிக்கு நாடளாவிய ரீதியில் தொழில் முயற்சியாளர்கள், இளைஞர்கள் வேளாண்மை செய்வதற்காக அமைச்சுக்கு கோரிக்கை விடுத்தனர். அது தொடர்பில் ஆராய்ந்து சிறந்த திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளோம். இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறந்த பதிலொன்றை நாம் வழங்க உள்ளோம். காணிகளை பகிர்ந்தளிக்கும் சட்டத்தின் ஊடாக அதனை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். යටතේ අපි කටයුතු සූදානම් කරලා තියෙනවා.